சனி நிச்சயம் இங்கு வரப்போவதே இல்லை. ஆமாம், கர்ம பலனை அளிக்கும் சனி தாயாரை பார்த்தவுடன் அனைத்தையும் மறந்து விட்டானா? நன்றாய். தாயிற்காக ஒரு புதல்வன் எதை வேண்டுமானாலும் செய்வான் தேவி சந்தியா. பேரன்பின் மிக சிறந்த எடுத்துக்காட்டு இது சனி. என்னை பார், என் கண்கள் குளமாகின. யாகம் செய்யாமல் எதுவும் கிடைக்காது. ஒவ்வொரு வசதி வாய்ப்பிற்கும் ஒரு விலை கொடுத்தே ஆக வேண்டும். செய்ய வேண்டும். கூறு, இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறாயா? வேண்டாம் அன்பா, அல்லது மகாதேவரின் எண்ணமா? இன்று சபதம் ஏற்கின்றேன். வாழ்நாள் முழுவதும் பற்றற்று இருப்பேன். சனிக்கு எந்த பந்தமும் இல்லை, எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இதுவே நான் மேற்கொள்ளும் சபதமாகும். மகாதேவரையே எதிர்க்க துணிந்தேன். மீண்டும் அவரை அடைய நான் மேற்கொண்ட சபதத்தை மீறவும் தயாராக உள்ளேன். சாயாவின் புதல்வன் சனி இனி எவர் மீதும் என்னுடைய பார்வையை பதிக்க மாட்டேன். அதிகாரம் மற்றும் அனைத்து பொறுப்புகளையும் நான் தியாகம் செய்கிறேன். நாம் இருவரும் மீண்டும் இணைந்து விட்டோம் தாயே. இயற்கை நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பளித்துள்ளது. நான் உங்கள் இருவருக்கும் சூரிய லோகத்தின் மூளையில் வசிப்பதற்கு அனுமதி தந்துள்ளேன். சூரிய சபையில் இந்த சாயாவை சூரிய லோகத்தை விட்டு வெளியே அழைத்து செல். ஆனால் தாயும் மகனும் இப்பொழுது எங்கு? இந்த களங்கமானவள் என் வாழ்க்கையை விட்டு செல்லும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உன்னுடைய பார்வையை தாழ்வாக வைத்திருக்க கற்றுக்கொள். போதும். சாயா, நடந்தவைகளுக்கு